ஸ்மைலி ட்ரிப் டாட் ஏஐ இந்தியாவின் நம்பர் 1 டூர் ஆர்கனைசர். இவங்க இப்போ இன்டர்நேஷ்னல் டூர் பேக்கேஜாக தாய்லாந்துக்கு 8,000, மலேசியாவுக்கு 12,000, சிங்கப்பூருக்கு 25,000, ஸ்ரீலங்காவுக்கு 12,000, வியட்நாமுக்கு 17,000, பாலிக்கு 15,000ன்னு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேலும் இந்தியா மற்றும் மற்ற நாடுகளுக்கு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி தர்றாங்க 5 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில். எக்ஸ்க்ளூசிவாக பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் ஏரியாவை மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி எடுத்திங்கன்னா 300% ரிட்டர்ன்ஸு கேரண்டியாக தர்றாங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரிய எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜிஎன் கிருஷ்ணகுமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அனந்தன் காடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த கதை 89-90கள் நடக்கிற மாதிரியான ஒரு பீரியட் படம். 89-90களில் இலங்கையில் ஆர்யா ஒரு தமிழ் போராளியாக இருக்கார். அங்கே நடந்த உள்நாட்டு போரில் குடும்பத்தையே பறி கொடுத்துட்டு அவரும் தற்காலிகமாக இங்கே தலைமறைவாக இருக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து யார் அவருக்கு தஞ்சம் கொடுக்குறாங்கன்னா, கேரளாவில் ப்ரொஃபஷ்னல் கில்லராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இந்திரன்ஸ் இருக்கார். அவர் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க. இந்திரன்ஸ் கோஷ்டிக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், கேரளாவில் இருக்கக்கூடிய சிஎம், ஐஜி இவங்க 2 பேரும் கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட்டை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு ஃபோட்டோவை கொடுத்தா அவங்கள போய் போட்டு தள்ளுறது தான் இவங்களுக்கு வேலை. அதுக்கு உண்டான பணம் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. இந்த 2 பேரையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ஐஜியும் சிஎம்மும் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு எதிராகவே சதி வளர்ப்பின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பத்தில் இலங்கை இராணுவத்துக்கும் தமிழில் போராளிகளுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை பார்த்திங்கன்னா, தமிழில் போராளிகள் எல்லாம் நல்லா பயிற்சி எடுத்தவங்க, இந்த பக்கம் இராணுவமும் ஒரு பயிற்சி எடுத்த இராணுவமாக தான் இருக்கும். இந்த சண்டை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கணும், நல்ல ஒரு ஜெய்சங்கர் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அதை அங்கேயே இந்த படத்து மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே நமக்கு கம்மாட்டி படம், நம்ம சுப்பிரமணியபுரம், இந்த மாதிரியான படங்களை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அந்த 2 படங்களையும் ஞாபகப்படுத்துறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த 2 படமுமே உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த படத்தை இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது துளியும் உண்மைக்கு நெருக்கமாக இல்லாதனால இந்த படத்தை ரசித்து பார்க்கவே முடியல. இந்த முழு படத்தையுமே ரொம்ப மேம்போக்காகவே கையாண்டிருக்காங்க. படத்தில் ஒரு சிஎம் வர்றாரு, ஒரு ஐஜி வர்றாரு. இவங்க 2 பேரும் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்கள எப்படி காட்டணும் பார்த்திங்கன்னா, ஒரு கவுன்சிலரும் கான்ஸ்டபிளும் சந்தித்து பேசிக்கிற மாதிரியே இருக்கும் படத்தில். அந்த அளவுக்கு தான் அந்த சீனை சித்தரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையோடு இல்லை. அப்புறம் இந்த பக்கம் இந்திரன்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா, ஐஜிக்காகவும் சிஎம்காகவும் பல கொலைகளை பண்ணவங்க அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க பார்த்தா எப்போ பார்த்தாலும் கஞ்சிக்கலாமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏரியாவில் 2 75 கேஸை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு வந்தாலே அவன் தாவூத் இப்ராஹிம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்க பார்த்தா கஞ்சிக்கலாமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கம்மாட்டி படம், சுப்பிரமணியபுரம் இந்த மாதிரியான படங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் இந்த கதையை எழுதிவிட்டு இதை ஒரு தெலுங்கு படம் மேக்கிங்கில் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் பிளேவோ அதுக்கான உண்மைத்தன்மையோ இந்த படத்தில் இல்லாதனால இது ஒரு தெலுங்கு படம் மாதிரியும் வரல, மலையாள படம் மாதிரியும் வரல, இது படமாகவே வரல. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏஐ அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் க்ரோத்தை உறுதி பண்ணுங்கள்.